அகமதாபாத்தில் குஜராத்தில் ஒரு விமானம் விழுந்தது. அப்படி தானே 250 பேர்கிட்ட செத்து போனாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விமான விபத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அமெரிக்காவில் ஒரு பயணிகள் விமானம் விழுந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நிறைய விமானம் அதுக்கு அப்புறமே 4-5 விமான விபத்து நான் பார்த்தாச்சு. இவ்வளோ தொழில்நுட்பம் அதிகமானதுக்கு அப்புறமும் விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. விமான விபத்துலாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சாதாரண நம்ம ரோட்டில் விபத்து நடக்குது அப்படின்னா அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 10 லட்சம் பேர் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வாகனத்தை ஓட்டுறது இனிமேல் ஈஸியாக போகுது. இனிமேல் வர எலக்ட்ரிக் வாகனங்கள்லாம் வரும்போது கியர் இல்லாத வண்டி வரும்போது எல்லாரும் ஓட்டிடலாம். ஒரு ஒரு பஸ் லாரியை கூட ஈஸியாக ஓட்டுற மாதிரி தொழில்நுட்பம் வரப்போகுது. ஓட்டுறதுக்கு ஆளே தேவையில்லை. டிரைவர் இல்லாத வாகனங்கள் வரப்போகுது. அப்போ உனக்கு நீ ஓட்ட தெரியணுங்கிற அவசியமே இல்லை. உனக்கு வண்டி இருந்தாலே போதும். அது எல்லாத்தையும் பார்த்துக்க போகுது. உன்னை இந்த இடத்துக்கு நான் போதும்னு நீ சொல்லிட்டா போதும். அந்த இடத்துல உன்னை நிப்பாட்டிடும். அப்போ இனிமேல் வாகனங்கள் பெருக போகுது. வாகனம் ஓட்டுவது எளிதாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கியர் வச்ச பைக் இருக்குல்ல, 2 வீலர், அது எத்தனை பேர் ஓட்டுறாங்க? கொஞ்சம் பேர் தான் ஓட்டுவாங்க. ஸ்கூட்டர் நிறைய பேர் ஓட்டுவாங்க. காரணம் என்னென்னா ஸ்கூட்டரை ஓட்டுறது ஈஸி, அதில் கியர் கிடையாது. இப்போ நான்லாம் ஸ்கூட்டர் தான் ஓட்டுவேன், கியர் வச்ச வண்டியை ஓட்ட மாட்டேன். ஏன்னா அவசரத்தில் எது கியரு எது பிரேக்குன்னு தெரியாமல் முறுக்கிட்டு கிடப்போம். ரொம்ப அதில் நிறைய வேலைகள் இருக்குது. ஒவ்வொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது உதைக்கணும். இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் பெண்கள்லாம் ஏன் கியர் வச்ச 2 வீலர் ஓட்ட மாட்டாங்க? அவங்களுக்கு எளிதாக இருக்கிறது ஸ்கூட்டர் தான். ஆண்களுக்கே நிறைய ஸ்கூட்டர் ஏன் ஓட்டுறாங்க? ஆண்கள்னால் கியர் வச்ச வண்டி ஓட்ட வேண்டியதுதானே. ஆண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. கியர் வச்ச வண்டி ஓட்டுறது கஷ்டம். இனிமேல் கியர் இல்லாமல் போய் கியரே தேவையில்லை அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிக் பண்ணுங்கிற விஷயம், கிக் ஸ்டார்டர் அது தேவையில்லை. வெறும் சாவி வச்சு திருநாலே போதும். வண்டி ஓட்டுறது எளிதாக போகுது. வாகனங்களுக்கு ஓட்டுநரே தேவையில்லை. அப்போ இனிமேல் நிறைய பேர் வண்டி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நான்லாம் என்ன நினச்சேன், ஒரு 4 சக்கர வாகனத்தை ஓட்ட முடியாது நம்மளால் அப்படின்னு நினச்சேன். நம்முடைய கனவு ஒரு 2 சக்கர வாகனம் தான். 4 சக்கர வாகனம் நம்மளால் ஓட்ட. ஆனால் இப்போ இருக்கிற தொழில்நுட்பம், இனிமேல் வர தொழில்நுட்பத்தெல்லாம் பார்க்கும்போது 4 சக்கர வாகனமும் இன்றைக்கி 2 லட்ச ரூபாயில் கிடைக்குது, வந்துடும் இனிமேல். அதே போல் 2 வீலரும் 2 லட்ச ரூபாயில் கிடைக்குது, 4 சக்கர வாகனமும் 2 லட்சம். அப்படின்னா 4 சக்கர வாகனமே வாங்கிட்டு போகலாமே. அது எலக்ட்ரிக் கார் வரப்போகுது. எரிபொருள் செலவும் கிடையாது, பராமரிப்பு செலவும் பெரும்பாலும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு 4 சக்கர வாகனத்தை சூப்பராக வாங்கிடலாமே. அப்போ வாகனங்கள் பெருக ஆரம்பிச்சிரும். வண்டியே ஓட்ட தெரியாதவங்க கூட இன்னும் வண்டி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் செலவு குறைவாக இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னா சாலைகள் பத்தாது, சாலைகள் போதாது. வாகனங்கள் பெருக பெருக சாலைகள் போதாது. அதனால் வான்வெளி இனிமேல் அதுக்கேற்றாற் போன்று வானத்தில் பறக்கக்கூடிய வாகனங்கள் வந்துவிடும். வானம் முழுவதும் காலியாக தான் கிடக்கு. வானம் முழுவதும் சாலையாக தெரிகிறது மனிதர்களுக்கு. அப்படி இருக்கும். வான்வெளியில் பறக்கக்கூடிய ஸ்கூட்டர்கள் வந்துடும், பைக் வந்துடும், 4 வீலர் வந்துடும், காரு, பைக்கு, டாக்ஸி எல்லாம் வான்வெளியில் பறக்கக்கூடியதாகவும் இருக்கும். தரையிலையும் போகும், வானத்துலேயும் பறக்கும். அப்போ நிறைய விமான விபத்து நடக்கும். விமான விபத்து நடக்கல, அதுபோல் இனிமேல் வான்வெளி வாகன விபத்துகள் நிறைய நடக்கும். அங்கங்கே பொத்துன்னு விழுந்துட்டு நிறைய நியூஸ். இங்கே ஒரு வாகனம் கீழே விழுந்து நொறுங்கி போச்சு, அங்கே ஒரு வாகனம் கீழே விழுந்து நொறுங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பார்க்க போகிறோம். இவ்வளோ காலம் ஆச்சு விமான தொழில்நுட்பம், விமானம் கண்டுபிடிச்சி எவ்வளோ நாள் ஆச்சு? 50 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இன்றைக்கும் விமான விபத்து நடக்குது. விபத்து நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதுக்கு நீங்கள் எந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாலும் சரி, விபத்து இல்லாத வாகன போக்குவரத்தை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. எப்பேற்பட்ட இதுக்கும் விபத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் விபத்து இல்லாமல் பண்ணிட்டா இந்த வாகனங்களை நம்ம ஏற்றுக்கலாமே தவிர விபத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். விபத்துகள் இன்னும் அதிகரிக்கும். வாகனங்களும் அதிகரிக்கும், விபத்துகளும் அதிகரிக்கும். மனிதர்களின் மரணமும் அதிகரிக்கும். இன்றைக்கி 10 லட்சம் பேர் வாகன விபத்துனால சாகுறாங்க வருஷத்துக்கு உலகம் முழுக்க. இனிமேல் போக 15 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி ஆகும். மக்கள் தொகை அதிகமாகுது, விபத்துகளும் அதிகமாகும், வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமாகும், வான்வெளி போக்குவரத்தும் இன்னும் அதிகமாகும். இப்போ மக்கள் ஜாலியாக வாழணும் அப்படிங்கிற அது ஜாலிக்காகலாம் வண்டி ஓட்டுவாங்க. தேவைக்கு வண்டி ஓட்டுற காலம் இன்றைக்கி. ஜாலியாலாம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. ஒரு வண்டியை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் கிடையாது, சும்மா கூட நம்ம போகலாம். காரணமே இல்லாமல் கூட அந்த ஊருக்கு போயிட்டு வரலாம், இந்த ஊருக்கு போயிட்டு வரலாம் வாகனத்தை. இன்றைக்கி எரிபொருள் செலவும் கிடையாது. அப்படி நம்ம வாகன பெருக்கம் அதிகமாகும் போது வாகனங்களோட பெருக்கம் அதிகமாகும். அப்புறம் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து விபத்துகளும் அதிகரிக்கும், மரணங்களும் அதிகரிக்கும். அதனால் இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இது பாதுகாப்பே கிடையாது. அந்த செத்து போனவங்க நாமளாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அந்த 10 லட்சம் பேர் சாவறான எவனோ தானே சாவறான் வாகன போக்குவரத்து விபத்தில். யாரோ ஒருத்தர் தானே.
அந்த செத்து போனவங்க நம்ம வீட்டில் ஒருத்தராக இருந்தால் நாமளாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அதனால் வாகன விபத்துக்களை நாம் வந்து வாகனங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதுக்கான மிக முக்கியமான காரணம் இது. விபத்துகளால் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அது காரணமான இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். அதான் 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த எளிமையான பாதுகாப்பான மனித வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது.